அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் green tandooriக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல இஞ்சி, பூண்டு, கிரீன் சில்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்தது புதினா கொத்தமல்லி மிக்ஸில ஆட் பண்ண போறோம். கொத்தமல்லியோட புதினா அதிகமா எடுத்துக்கேன். இதுல கர்ட் ஆட் பண்ணிடுங்க. தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊத்துனீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். இதுலயே சால்ட்டும் போட்டுருங்க. அடுத்ததுல லெமனும் ஆட் பண்ணிடுங்க. பேஸ்ட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் ஜார்ல ஆட் பண்ணியாச்சு. இதை அரைச்சிடலாம். இதை அரைச்சாச்சு. சிக்கன்ல இதை ஆட் பண்ணிக்கலாம். இது தந்தூரி மசாலா வீட்டிலே அரைச்சது. இதை நீங்க இன்னும் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தந்தூரி மசாலாவை சிக்கன்ல ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அரைச்ச பேஸ்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் சிக்கன்ல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதை 7 hours நல்லா ஊற வைக்கணும். அப்பதான் சிக்கன்ல மசாலாலாம் ஊறி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன் நல்லா 7 hours மேரினேட் ஆயிடுச்சு. இதை தவால போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் அதிகமா இழுக்காது. 3 ஸ்பூன்ஸ் மட்டும்தான் வேணும். இதுக்கு பேன்ல 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே, இதுல சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிடலாம். இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு வேக வைக்கணும். ஒரு 5 minutes திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. தந்தூரியோட டேஸ்ட் வரதுக்காக கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். தந்தூரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா ஸ்மோக்கி ஃப்ளேவர் மட்டும் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கிரில்ல சிக்கனை நல்லா எடுத்து வச்சுட்டு ஒரு 1 minute ஸ்டவ்ல வச்சிடலாம். அப்போ நமக்கு தந்தூரியோட ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். நம்மளோட கிரீன் தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கண்மணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.